Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோ போறதுக்கு முன்னாடி happy new year to everyone. 2024 வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கணும் அப்படினு எல்லாருக்கும் விஷ் பண்றேன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2023 ல நான் வாங்குன ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்ல வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா வர்க் ஆன ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா லாஸ்ட் இயரோட பெஸ்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரோட வீடியோஸ் தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரெண்டையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேரில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய ஃபேஸை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்பயுமே வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின் டைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ என்னோடது வந்து நார்மல் ஸ்கின் அப்படிங்கிறதுனால இந்த லோரியலோட இந்த ஃபேஷியல் ஜெல்லை தான் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷாக வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நைக்காவில் வந்து ஆஃபர் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் இன்னும் ஒரு 1 வீக்குக்கு வர அளவுக்கு இருக்குது குவான்டிட்டி. ஸோ அதனால் இதை வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோரியலோட ரீவிட்டாலிஃப்ட் ஃபேஷியல் ஃபோம். இது வந்து ஜெல்லையும் கிடைக்கும், ஃபோம்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டில் எது கிடைச்சாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின். ப்ராப்பரான ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஸ்கின் கேரில் என்ன இருக்கும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போடணும். ரீசெண்ட் டைமாக நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து Cetaphil தான். இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேக்கெட்ஸ் நான் ஆல்ரெடி கால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் நான் காட்டியிருக்கேன், நிறைய பாக்ஸ் மாதிரி இதெல்லாம் காட்டியிருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலர் கேப்பில் வர்ற இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம், இதுலேயே Cetaphilலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் வந்து க்ரீமாகவும் ஜெல்லாகவும் நிறைய கிடைக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்து வாங்கணும். இதில் வந்து க்ரீம் அப்படின்னு இருக்கும். ஸோ க்ரீம் அப்படிங்கிறது வந்து தான் வந்து ட்ரை ஸ்கின்க்கும் நார்மல் ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப 100% வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த Cetaphilோட இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம். மாய்ஸ்சரைசிங் க்ரீம்க்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறது, பிளாக் பேச்சஸ் வர்றது, ஸ்கின் டேன் ஆகிறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போடாதனால தான் வரும். சன்ஸ்க்ரீன் பற்றி ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், என் கார்ட்லேயும் நான் வந்து சேர்க்குறேன். சன்ஸ்க்ரீன் வந்து எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு எந்தெந்த பிளேஸில் இருக்கவங்க என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற 2 சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லாஷீல்ட் அப்படிங்கிற இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து SPF 40. ஸோ நான் வந்து டெல்லியில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து 45-50 இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது போட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் வீட்டில் இருக்கப்போ மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். லாஷீல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து ரீஇக்குவல் அப்படின்னு சொல்கிற இந்த சன்ஸ்க்ரீன் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன். இதுலேயே லைட்டாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ வெளியில் போகிறப்போ வந்து ஒரு சில டைமில் இது போட்டுட்டு அதுக்கு மேலே கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை தனியாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் இப்படி வெள்ளையாக பேச்சஸ்லாம் வரும்னா அதெல்லாம் வந்து இந்த இதில் வரவே வராது. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ரா ஈக்குவல் வந்து நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வெறும் இது மட்டும்தான் போடுறீங்க, நீங்கள் வந்து மேலே வந்து பவுடர் மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னாக்க இது போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து செட் ஆயிரும். மேக்கப் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்டே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து கொடுக்கும். இந்த சன்ஸ்க்ரீனில் முக்கியமாக இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க காலேஜ் போகிறவங்கள கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்ட ஒரு ஃபீலிங் இருக்காது. ரொம்ப லைட்டாக நம்மளோட ஸ்கின்னோட அப்படியே வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ டெய்லி வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை சிசி க்ரீமோ பிபி க்ரீமோ போடணுன்ற அவசியமே இல்லை. அது வந்து ஸ்கின்க்கு நல்லதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷனோடய மிக்ஸ் பண்ணி டிண்டடான வர்ற இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கின் கேராகவும் ஆகிடும், அதே சமயம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கும் கிடைக்கும். ஸ்கின்னில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது வந்து ஒரு சிரம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய சிரம் வந்து இப்போ வந்து விட்டமின் C சிரம் அவைலபிளாக இருக்குது. நிறைய சிரம் வந்து ஃபேஷியல் ஆயில் அது இதுன்னு நிறையலாம் இருக்குது. இப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக அந்த வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குங்குமாதி ஆயில் அப்படிங்கிறது. இது குங்குமாதி தைலம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினது. இது வந்து எத்தனை டப்பா வந்து காலி ஆகிருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான்.
இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக காலி ஆனதுக்கப்புறம் தான் இது எடுப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை பற்றி டீட்டெயிலான ரிவ்யூவும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கே வந்து போட்டிருப்பேன். ஸோ இது ரொம்ப நைட்டு வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின்னில், வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லை ஏதாவது பிளாக் பேச்சஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வந்து இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த குங்குமாதி தைலம். லிப்க்கு வந்து லிப்கேரில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நிவ்யாவோட இந்த லிப் பாம் வந்து எப்போவுமே வந்து கையில் இருக்கும். இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம லிப் பாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எப்பப்பெல்லாம் நம்ம ட்ரையாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லிப்க்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு. இது வந்து ரொம்ப ஹோம்மேடான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய சுகர், அதாவது இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்களா, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து விட்டமின் இ ஆயில் அதெல்லாம் கலந்து வந்து இருக்குது. ரொம்ப நரன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் ரப் பண்ணோம்னா, நல்லா ஸ்க்ரப் பண்ணோம்னா ஸ்கின் அது மேலே இருக்கிற லிப்பில் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து இதாகிட்டு நல்லா க்ளீனாக வந்து ஒரு மாதிரி நேச்சுரல் க்ளோலாம் வந்து கிடைக்கும் லிப்க்கு. ஸோ லிப் கேருக்கு யூஸ் பண்ணுறது இது 2 ப்ராடக்ட் தான், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது இது 2 தான். ஸோ ஹேர் கேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஹேர் கேருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஹேர் கேருக்கு வந்து என்னுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது வந்து இந்த சிரம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஹேர் சிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோரியலோட இந்த 2 சிரம் மட்டும்தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. லாஸ்ட் இயரும் இதுதான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது இதில். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சில்கி அண்ட் ஷைனியாக இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் கேரில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து எப்படி எண்ணெய் வைக்கிறோம், எப்படி வந்து அந்த ரொட்டீன் வந்து அதாவது வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ நம்ம எப்படி எண்ணெய் வைக்கிறோம், அதுக்கப்புறம் என்னென்ன ஹேர் மாஸ்க்கெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் மாஸ்க் வந்து எப்படி வீட்டில் நம்மளே பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளே வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸே வச்சு நம்ம வந்து எப்படி வந்து சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் வந்து தயாரிக்க முடியும், ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், டேண்ட்ரஃப் இருந்தால் எப்படி சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹேர் டையெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நேச்சுரல் ஹேர் டைலாம் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நானே தயாரிக்கிற எண்ணெய் தான், அம்லா ஆயில். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் அதை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நீலிப்பெருங்காதி தைலம். இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு கரிசலாங்கண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் போட்டு இருக்கிற ஒரு எண்ணெய். இது வந்து எப்போவாவது ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து நானே தயாரித்து அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான், பட் அது வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப எதுவும் சொல்ல முடியல. ஆனால் ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா என்னென்ன டயட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹேர்ஸ் நல்லா நீட்டமாக வளரணும், ஹேரில் எந்த ப்ராப்ளமும் வரவே கூடாது அப்படின்னாக்கா என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து கார்டில் வந்து நான் ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து 2023 நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணினேன், நான் என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோவும் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 2024 எல்லாருக்குமே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.